பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கப் போகிறார் என்று முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாய் உரைத்த தீர்க்கதரிசி சொன்னதை நாம் வாசிக்க போகிறோம். எஸ்ஏ 62 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடு, அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. இயேசுதான் மனிதனை ரட்சிக்க முடியும், இயேசுதான் மனிதனை பாதுகாக்க முடியும். அவர்தான் ராஜாதி ராஜா. இயேசுதான் இந்த பூமியை ஆளப்போகிறார். அவர் கொடுக்கிற பிரதிபலன் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாகி ஏசாயா இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, என்று சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் இயேசுதான் ரட்சகர் என்பதை இந்த தீர்க்கதரிசன வசனம் சொல்லுகிறது. ஏன்னா பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் கட்டப்பட்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மனிதரை ரட்சிக்கப் போகிறார், மனிதனை காப்பாற்றப் போகிறார், மனிதனை ஆசீர்வதிக்கப் போகிறார், அவரிடத்திலிருந்து பிரதிபலன் வருகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்ல, பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் பெரியவர். ஆகவே அவரை தவிர இந்த பூமியிலே வேறொரு ஆண்டவரோ ரட்சகரோ தேவனே இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.